பேசாத ஐயா. இளவரசன் என்ன? இளவரசன் ஒரு மகாராஜனுடைய பிள்ளை. மகாராஜன்
பிள்ளை இளவரசன் என்று தாழ்வடைந்த காரணத்தினால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தால் சுகமாக வாழ்வாய் என்று பரிபூர்ணமான உனக்கு ஆசீர்வாதம் அளித்து ஆசீர்வாதம் பெற்று விட்டேன் ஐயா. பேசாத ஏமா ஏமா எதுக்கு இங்க கத்திட்டு இருக்கிறோம்? காட்சி கொடுத்துட்ட, நான் தான் கத்துறேன், நீயும் எதுக்கு கத்துற? இது எப்பேற்பட்ட சபை? பெருத்த மகாலட்சுமி கடாட்சமன்ற சபை. பெருத்த லட்சுமி ஆட்சி நாடக சபை. ஆமாங்க. என்ன? பெருத்த லட்சுமி கடாட்சமன்ற சபை. ஆற்ற சபை 101. ஆற்ற சபை 101. 1001ஆம் புலவர். 1001ஆம் புலவர். பூர்த்தமலர் தண்டாமலை திருவே. தண்டாமலை திருவே. தாதா கோடிக்கொருவர். தாதா கோடிக்கொருவர். உண்டாயினும் உண்டண்ட அரு. உண்டாயினும் உண்டண்ட அரு. அல்லதே இரு. அல்லதே இரு. இது யார் சொன்னது? தெரியல ஐயா, எனக்கு இதெல்லாமே தெரியும். சொன்னாரு. இது எந்த சினிமா பாட்டுல இருக்குது? சினிமா பாட்டுல இருக்குது. சினிமா பாட்டுல இல்லடா, சினிமா பாட்டுல வரும். பாட்டு இல்லையா? பாட்டுல வரும். சரி, எந்த பாட்டுல? சினிமாவில இதெல்லாம் பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் எதுலங்க வருது? பாண்டிய மன்னனாகப்பட்டவன். பாண்டிய மன்னனாகப்பட்டவன் உலகத்தில் உள்ள அனைத்து புலவர்களையும் அழைத்தார். அனைத்து புலவர்களையும் அழைத்தார். ஆமாம். மதுரை தெரியுமா உனக்கு? மதுரை தெரியுங்க. போயிருக்கியா? போயிருக்கிறேங்க. என்ன நடக்கும்? ஆட்டாட ஒண்ணு இந்த 6 மாசம் ஆட்டாடுவோம். 6 மாசம் மதுரை மீனாட்சி கோயில், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில், ஓஹோ, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில். இதெல்லாம் இவரு தர்மகர்த்தாவா? தர்மகர்த்தா. ஐயோ, இவர் என்னன்று இவர் இல்ல கோயிலே கிடையாதுங்க. ஐயோ, இவனை பார்க்க போனா அந்த செருப்பாத்து விடும் பாத்தீங்களா? ஆமா. அதுக்கு பக்கத்துல பார்த்தா வருஷம் உட்காந்து இருப்பான். அவங்க கூட ஒரு ஆள உட்காந்து இருப்பான். ஆமா, நான் பிச்சை ஐயா சாமி தர்மம் போடுங்க ஐயா. ஐயா, அம்மா, தாயே, இத்தனை கோயில் சொல்ல பார்த்து இத்தனை கோவில் இவருடைய நிர்வாகத்துல இருக்குன்னு நினைச்சிட்டேன். பையன் கூடுல வீடு புறம்பு கிடக்குற பையன் அதை விட வண்டி விட்டு. மதுரையில் தமிழ் வளர்த்த சங்கம். என்ன? தமிழுக்காக சங்கம் வைத்திருக்க முடியாத நாடு, வைத்திருக்க முடியாத நாடு மதுரை. மதுரை அப்பேற்பட்ட மதுரையை ஆண்டு வர முடியான பாண்டியனாகப்பட்டவன் உலகத்தில் உள்ள அனைத்து புலவர்களையும் அழைத்து இதை போல் 2 கொம்பை நட்டு ஒரு தட்டு எடுத்து அதிலே 4 துளையிட்டு 4 சங்கிலியால் கட்டி தொங்கலிட்டிருந்தார். புலவர்களே, நீங்கள் எல்லாம் நாட்டுக்கு நன்மையை செய்யும்படியான புலவர்கள். நீங்கள் பாடுமடியான பாடலால் பாடுமடியான பாடலால் இந்த இரும்பு சங்கிலி அருந்து தட்டாகப்பட்டது கீழ்வழணும். நீங்க பாட முடியாத பாடல் பாடி இந்த சங்கிலியாகப்பட்டது அருந்து தட்டாகப்பட்டது கீழே விழுந்துரும். ஒரு பாட்டு பண்ண இரும்பு சங்கிலியா இருக்கு உயுமா? எப்படி உயும்? போய் சொல்றீங்க, எப்படி உயும்? பாட்டு பாடனா எப்படி உயும்? அது இரும்பு சங்கிலி எப்படி அறுக்கும்? அதுதான் பாண்டிய மன்னன் கண்டுபிடிக்க முடியாத திறமை. இதுல யாரு உண்மையான புலவர் என்று கண்டுபிடிக்கணும். அருமையான திறமை. என்ன? ஆமாங்க. பாடலால் இரும்பு சங்கிலி அருந்து விழணும். ஆமா. ஒழுங்குதான். அப்போது எல்லா புலவர்களும் எழுந்து பாடுகிறார். ஆனா ஒரே ஒரு இரும்பு சங்கிலி கூட அறல. அந்த சபையை அமர்ந்திருந்த அப்பையா, தம்பிய பேசாதப்பா, இதெல்லாம் கேட்கணும். அப்பனாதான் லவ் பண்ணுவோம் சீக்கிரம். அவனுக்கு இதை போல பிள்ளைங்களுக்கு எல்லாம் இவனுக்கு இந்த காலத்துக்கு தெரிஞ்சது. ஃப்ரீ ஃபயர் எப்படி விளாடலாம், WW எப்படி பார்க்கலாம், இதுதான் அவனுக்கு தெரியும். அவங்கிட்ட போய் ஔவையார் யாரு, கம்பர் யாரு, திருவள்ளுவர் யாரு, திருவள்ளுவர் அப்பா யாரு, இதெல்லாம் தெரியுமா? தெரியாதுங்க. திருவள்ளுவர் முதல் இயற்றிய திருக்குறள் என்ன குறள்? நம்மளுக்கு என்னங்க தெரியும் திருக்குறள்லாம்? நான் பின்ன பள்ளியோட்டத்துக்கு போய்க்கிறேன். பள்ளியோட்டத்து பக்கம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் போவோம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போனாதான் பள்ளியோட்டம் வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போனாலும்
ஆனா வாதியார் பாசு பாசுன்னு தான் போடுறோம். இவன் அதுக்கு மேல ஒரு முட்டை அன்னைக்கு பள்ளிக்கூடமே இருக்காது, அப்புறம் எப்படி பாஸ் போடுவான்? ஏன் பாசு பாசு கேக்குறீங்களா? இவன் அம்மாவை வாதியார் வச்சிருக்கா, ஒரு வீட்டு கூட நல்லா இருந்தா போகுது. அதெல்லாம் பாசு பாசு போடுறோம். ஆனா போய் எனக்கு தெரியும் ஆயம்மா வேலையை வச்சுக்கிறாங்க. எதுக்கு அவன்லாம் நீ போ, அப்புறமா பேசிக்கலாம். அம்மா இது வேற மினுக்கு மினுக்கு பூச்சுது. திருவள்ளுவர் முதலில் இயற்றிய அதாவது திருக்குறள். திருக்குறள் ஆதி பகவன் முதற்கே உலகு. ஆதி பகவன் முதற்கே உலகு. சொல்லுங்க அவனை. 1230 திருக்குறள் அவர் எழுது. அதுல முதல் திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. இதான் முதல் திருக்குறள். ஆதி என்றால் யாரு? பகவான் என்றால் யாரு? யாருங்க? அவர்களுடைய தாய் தந்தை. அதுக்கு போக நான் அதுக்கு சொல்ல வரல. ஏந்தி நின்னதுனால சொல்ல நாம சொல்ல வந்ததும் சொல்லிடுறேன். புரியுதா? இந்த இரும்பு சங்கிலியை பத்தி சொன்னேன். வணக்கம். அந்த சபையில அமர்ந்திருந்தது அவை. ஆமா. அந்த அவ்வையாகப்பட்டது எழுந்து நான் பாடலாமா என்று கேட்டது. நீதியை சொல்வதற்கு நியாயத்தை பேசுவதற்கும் ஒரு ஆண் பெண் என்பது பாகுபாடு கிடையாது. யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் என்று அப்போதுதான் சொன்னது. ஆற்றசபை 101 இந்த சபை கூடியிருக்கு. இன்னைக்கு எதற்காக நாடகம்? எந்த அம்மனுக்காக நாடகம்? அங்காள பரமேஸ்வரிக்காக கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஒரு நாடகம். என்ன நாடகம்? கல்வி காத்தான் அருணாட்சி திருமணம் என்னும் அங்காளம்மன் ஆஞ்சநேயர் சண்டை நாடகம். அப்பயும் சொன்ன வேற நாடகம் வைக்கலாம். என்னது? இந்த கார்த்திகை தீபம் எதிர் நீச்சல் அந்த மாதிரி நாடகம் வைக்கலாம். தப்பி தவிர இந்த நாடகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தானே தெரியும். இந்த டிவிக்கு முன்னாடி போயிட்டு உட்காந்து நந்தினி நாடகம் தான் வச்சிருக்கலாம். நந்தினி வை, சுந்தரி வை எல்லாம் வைப்பீங்க. அதெல்லாம் வச்சா உச்சும் பார்ப்பாங்க, கிடப்பாங்க. இந்த சபை கூடியிருக்கு. கல்வி காத்தான் அருணாட்சி திருமணம் அங்காளம்மன் ஆஞ்சநேயன் யுத்தம். என்ன இந்த நாடகத்தை கரெக்டா கொண்டு போய் முடிக்கிறாங்களா? ஆமா. இல்ல ஏதாவது ஒரு வேஷத்தை கட் பண்றாங்களா? என்ன இல்ல கதையை சொல்றாங்களா? காமெடி பண்றாங்களா? பார்க்கக்கூடியவர்கள் பெரிய மனிதர்கள். ஆமா. அவனுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன அதுக்கு என்ன குச்சி மிட்டாய் கொடுத்தா நாடகத்தினுடைய பாடலை பாடுறாங்களா அல்லது திருட்டு பாடல் பாடுறாங்களா? ஆமா. இல்ல இவங்களுக்கு தான் தெரியும். அது முன்னால் இருக்க முடியும். 1001ஆம் புலவர் பெரியோர்களுக்கு தான் அது தெரியும். கண்டிப்பா. என்ன இருந்தாலும் எத்தனையோ பேர் நாடகத்திலையும் பாட்டு எழுதுறாங்க. மனதில் நினைத்ததை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். ஆமா. 1001ஆம் புலவர். என்ன கடலூர் அருகாமையில் இருக்கபடியான தேவனாம்பட்டினத்தை சேர்ந்த நாடக ஆசிரியர் ராஜகோபால். அவர் எத்தனையோ நாடகத்தை போட்டிருக்காரு. புரியுதா? நம்ம பக்கத்துலயும் நாடகத்தை போட்டிருக்காங்க. அதை போல புலவர்கள் என்றால் 1000ல் ஒருவன் மட்டுமே புலவர். உனக்கு கண்ணதாசன் சினிமா உலகத்துல ஒருத்தன் தான் தெரியுமா? எனக்கு தெரியாது. பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. கேள்விப்பட்டிருப்பியா? அப்பேற்பட்ட கண்ணதாசனே சினிமா உலகம் சந்தேகப்பட்டுச்சான். கண்ணதாசா, நீ எழுதும்படியான பாடல் திருட்டு பாடல். அடுத்தவனுடைய வரி இதுல கொண்டு வந்து சேர்க்கிறவன் வரி. அதனால நாங்கள் சொல்லும்படியான இடத்தில் அமர்ந்து நீ பாடலை எழுத வேண்டும். அப்படி என்று பஞ்சி அடிக்கும்படியான மில்லு, சுத்தம் செய்ய முடியாத மில்லு, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க உட்கார வச்சு இங்க பாட்டு எழுதி பார்க்கும். இவ்வளவு பாட்டு எழுதி இந்த பஞ்சு அடிக்கிற ஆளை அங்க எவ்வளவு சத்தம் வரும்? சத்தம் அதிகமா வரும். கொட்டை தனியா. ஆமா. கொட்டை தனியா. இது கம்மியாட்டி. அதான் கொட்டை தனியா, பஞ்சு தனியா. சுத்தம் செய்யற இடம் அதிகமான சத்தம் வரும். ஆமா. அங்க உட்காந்து வேணா நீ வேணா எழுத பார்ப்போம். எப்படி எழுதுவ அப்படின்னு பாக்கலான்னு அந்த கண்ணதாசத்துல வேலையிட்டாங்க. சரி, அப்போது அங்கே அமர்ந்து 10 நிமிஷத்துல 2 பாட்டு எழுதி முடிச்சாரு. என்ன பாட்டு? பகவான் பேர்ல பெருமையா புல்லாங்குழல் கொடுத்த மூஞ்சல்களை எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இந்த ஒரு பாடலும் அது மறைந்த முன்னாள் முதல்வராக இங்கிரும்படியான அண்ணா பேர்ல 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த எந்த அளவின் விட்டு சென்றான். இந்த 2 பாட்டையும் 10 நிமிஷத்துல எழுதி முடிச்சாராம். 10 நிமிஷத்துல 2 பாட்டு எழுதி. ஆமா. அப்போது கவிஞர் என்று பட்டத்தை கொடுத்தார்களாம். புரியுதா? அதே போல மனதில் நினைத்ததை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் 1001ஆம் புலவர். பூர்த்த மலர் எந்த மலர்ல வாசம் வரும்?
எறும்பு தீவாளந்தோப்பு மலர் சரியா? மலர் இருக்குது கம்மியா இருக்கு. வரதே. பூத்த மலர் எல்லா மலர்லயும் வாசம் வரும். ஆனா பூத்த மலர் பூத்த மலர் முக்கா இருக்கிற வரைக்கும் வாசம் வராது. ஆமா. அது மடந்த பிறகுதான் என்ன என்னடா அவ்வளவுதான், சரியா? எனக்கு தெரியாது, முக்கறது தான் தெரியும்.